இது வந்து என்ன ரிலேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீட்ரு ப்ரொடக்ஷன் ரிலே 11 kV ஃபீட்ரு மேக் வந்து ஏபிபி மேக்கு சீரிஸ் வந்து REJ601. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கரண்ட் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் இருக்கும். எப்படி வந்து உள்ளே போய் பார்க்குறது வந்து பார்த்துக்கலாம். ஜென்ரல் வந்து செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே இருக்கும். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ப்ரைமரி செகண்டரி வந்து கரண்ட் வந்து மெஷர்மெண்ட்டில் வந்து வருதான்னு பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ் உள்ளே போனோன்னா வந்து குரூப்பு கீழே வந்து கிரேட்டர் தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு லோ செட்னால் அது கர்வ் வந்து செகண்ட் டபுள் கிரேட்டர் தென் வந்து பார்த்திங்கன்னா ஹை செட்டு. மூணாவது ட்ரிபிள் கிரேட்டர் தென் வெரி ஹை செட் இருக்கும். நாலாவது வந்து இப்படி கீழே வந்து பார்த்தோம்னா வந்து எர்த் ஃபால்ட்டு சிங்கிள் கிரேட்டர் தென் இது வந்து லோ செட் எர்த் ஃபால்ட்டு கர்வ் டைப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிரேட்டர் தென் இது வந்து ஹை செட்டு எர்த் ஃபால்ட்டு. இவ்வளோ தான் வந்து செட்டிங்ஸ்லேயே வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஒன்லி கரண்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் தான் எனேபிளில் இருக்கும். டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனல் செக் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து நார்மலாக கிட் இன்ஜெக்ட் பண்ணாமே வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஆன் ஆஃப் பண்ணி பார்த்துக்கலாம். கான்ஃபிகரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கிங் இருக்கும், பிஐபிஓ வந்து இருக்கும், எல்இடி அது சீரியல் நம்பர் இருக்கும். ஐஇடினா பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன மாடலு வந்து சீரியல் நம்பரு சிடிசிஓ வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். அந்த ஐஇடி எல்இடியில் பார்த்திங்கன்னா வந்து சீரியல் நம்பர் இருக்கும். ஜஸ்ட்டு சிம்பிள் ப்ரொடக்ஷன் தான் இருக்கும். ஓவர் கரண்ட் எர்த் ஃபால்ட் மட்டும்தான் வந்து இந்த ரிலேயில் வந்து இருக்கும்.